ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லையா, வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் நான் இன்றைக்கே நாளைக்கான ஏற்பாடுகள்லாம் இன்றைக்கே செஞ்சுருவேன் முத நாளே. அதை தான் நான் எந்தெந்த மாதிரிலாம் செய்கிறேன்ற வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் முதல்ல மகாலட்சுமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவேன், வீட்டில் எந்தெந்த மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணுவேன், நாளைக்கு பூஜைக்கான ஏற்பாடெலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் சாமி படத்தெல்லாம் துடைச்சிட்டு நான் அதில் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பன்னீர்லலாம் துடைக்க மாட்டேன். நார்மலாக வாட்டர் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் கலந்துட்டு நான் கூடவே பச்சை கற்பூரம் சேர்த்து அந்த தண்ணியில் தான் ஃபோட்டோஸ்லாம் துடைப்பேன். இப்போ ஃபோட்டோஸ்லாம் துடைச்சி பொட்டு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மஞ்சள், குங்குமம், பாலில் அபிஷேகம் பண்ணேன். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும்னு தான் சாமி நினப்பாங்க. ஸோ அதனால் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக ஒரு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி மகாலட்சுமி எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல மஞ்சள் தண்ணியில் நான் அபிஷேகம் பண்ணேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாலில் பண்ணேன். இப்போ குங்கும தண்ணியில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மறுபடியும் தண்ணியில் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிக்கலாம். நம்ம அபிஷேகம் பண்ணும்போது மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லிகிட்டே நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்ம அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அம்பாளுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தடவி விட்டுக்கலாம். நான் அந்த குட்டி சிலை ஃபுல்லாக மஞ்சள் தடவிப்பேன். அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள்லாம் தடவியாச்சு. மஞ்சள் வச்சாச்சு. அது கூட உச்சந்தலையிலையும் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் மகாலட்சுமி மாங்கல்யத்துலேயும் குங்குமம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 4 கைகள் வருது இல்லையா, அதுலேயும் நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கூட பார்த்திங்கன்னா நான் தாயாரை வெறுமனே வைக்க மாட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு கட்டி தாயாருக்கு கட்டி விட்டு தான் வைப்பேன். நம்ம இந்த குட்டி சிலையை அம்பாள் சிலை நம்ம வீட்டில் வச்சுருக்கோன்னா வெறுமனே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கட்டி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூத்த பூ இருந்துச்சு, மல்லிகைப்பூ. ஸோ அதையும் எடுத்து அலங்காரம் பண்ணியாச்சு அம்பாளுக்கு. அடுத்தது நான் இப்போ உப்பு தீபத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீழே இருக்க தட்டு இது, அதிலே மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுக்க வேண்டியது தான். இந்த உப்பு தீபத்தை நான் என் குலதெய்வ விளக்காக நினச்சி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த விளக்கு வச்சு இது மேலே ஒரு விளக்கு வைப்பேன். இதுலேயும் ஃபுல்லாக நம்ம மஞ்சள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுக்கலாம். நான் பின்னாடி நெயில் பாலிஷ் தடவிருக்கேன். எதுக்குன்னா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நம்ம விளக்குலேருந்து எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வைக்கிற விளக்குலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. நம்ம கீழே வைக்கிற தட்டில் உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அதில் அட்சதை சேர்த்து ₹1 நாணயத்தை உள்ளே வச்சிடலாம். ₹1 காயின் வச்சுருவோம் உள்ள. இதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன தட்டிலலாம் சின்ன தட்டிலலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இது வெள்ளி விளக்கில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இதுலேயும் நம்ம சின்ன குட்டி தட்டில் நம்ம 5 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே அச்சதை வச்சுட்டு இதுலேயும் ₹1 காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கணும். இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு. ஸோ முதல்ல பிள்ளையாருக்கு வச்சுட்டு அப்படியே அம்பாளுக்கெலாம் வச்சிட்ருக்கோம். இது டைரெக்டாக கையில் வச்சா செட் ஆகாது அப்படின்றதுக்காக நான் ஒரு பத்தியோட காம்பு இருக்கும் பார்த்திங்களா, அதை உடச்சி அதுலேருந்து வச்சிட்ருக்கேன். இதில் வைக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்படி வைக்கும்போது.
ஏன்னா குட்டி விளக்குன்றதுனால இடம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம விரலால் வைக்கும்போது ரொம்ப பெருசு பெருசாக புட்டு வரதுனால வந்து நமக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுல்ல. ஸோ அதனால தான் இதுலேயும் பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அதே போல் அட்சத்தை சேர்த்துட்டு ₹1 காயின் வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே அஷ்டலட்சுமி விளக்கை வச்சுக்கலாம். அதே போல் குத்து விளக்கையும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் டெய்லி ஏற்றுற பிரம்ம முகூர்த்த விளக்கு, அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிச்சனில் வந்து ஸ்வஸ்டிக் கோலம் போட்டுட்டு அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. மஞ்சளாலே ஸ்வஸ்டிக் போட்டு அது மேலே குங்குமம் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசலுக்கு ஃபுல்லாக மஞ்சள்லாம் வச்சுட்டு குங்குமம் வச்சுக்க வேண்டியது தான். வியாழக்கிழமையும் பொதுவாக மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தான். ஏன்னா அது குபேர நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, குபேர லக்ஷ்மின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமைன்றது இல்லை, வியாழக்கிழமையும் அம்பாளுக்கு உகந்த நாள் தான். அன்னைக்கு கூட நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலைல வந்து நம்ம எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து நம்ம நாளே அம்பாளை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2வது நாள் பூஜைக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. ஃபுல்லாக வச்சாச்சு. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இருக்கிற துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நாளைக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணால் தான் மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடும்போது தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இது வரலட்சுமி படம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஸ்வஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன் நான். இதே மாதிரி கதவுகள் எல்லாம் ஸ்வஸ்டிக் போட்டாச்சு. இந்த நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீட்டில் உட்காரும்போது பாருங்கள், ஒரு கம்மன்னு ஸ்மெல்லு அப்படி இருக்கும் நமக்கு. அன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் என்னமோ தெய்வமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிச்சன்லேயும் அதே மாதிரி ஸ்வஸ்டிக் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அதே மாதிரி குளவிக்கல் இருக்குல்ல, அதுலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்தோன்னா வாராகி அம்பாளுக்கெல்லாம் பொட்டு வச்சு அழகாக இருக்காங்க. முருகருக்கு பொட்டு வச்சாச்சு. குத்து விளக்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது தூபக்காலுக்கும் பொட்டு வச்சாச்சு. இது நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு. இது கோமதி சக்கரை தட்டுக்கும் பொட்டு வச்சாச்சு. இதில் வந்து வெட்டி வேர் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் காட்னு சொல்லலாம். இவங்க மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் இருக்காங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு சாமி ரூமில் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் கம்மன்ட்டு. ஏன்னா நம்ம ஜவ்வாது இந்த பன்னீர் எல்லாம் கலந்து நம்ம பொட்டு வைக்கிறதுனால அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், வாரம் இதை செய்யும்போது அந்த செய்கிற நாள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதே இல்லாமல் ஒரு பெரிய ஏதோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வந்து ரொம்ப தெய்வீகமாக அப்படியே ஒரு உடம்பு புல்லரிச்சிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் எனக்கு அன்றைக்கி செய்கிற நாள். நாளைக்கு ஃப்ரைடேனா நாள் நான் வியாழக்கிழமை இந்த வேலைகள்லாம் செய்வேன். அந்த செய்கிற நாள் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. அம்பாள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்கன்ட்டு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி சாயந்தரம் விளக்கு ஏற்றிட்டு குபேர பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம மறுபடியும் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை செய்ய வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. நான் என்னோடய பூஜை வேலைகள் எப்படி செஞ்சுருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.